கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். இந்த நாளிலும் பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானிப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 ஆகிய வசனங்களிலே கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு ஆழமான ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நிறைய குடும்பத்திலே வாஞ்சையோடு இருப்பாங்க. நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னு சொன்ன உடனே ஆமேன், ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க. நம்ம குடும்பம் இந்த நாளிலும் இன்னுமாக ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப பொறுமையா கேட்கணும். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, இப்ப நம்ம யோசித்து பார்க்கலாமே, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஐயா, நாங்கள் ஒரு வியாபாரம் பார்க்கோம், நாங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கோம், நான் விவசாயம் பார்க்குறேன், நான் ஒரு கம்பெனியில் ஒரு பெரிய பொசிஷன் இருக்கேன், எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை இருக்குது, நான் வெளிநாட்டில் இருக்கேன், எனக்கு வயசாயிட்டு, நம்ம 1000 காரியம் சொல்லுவோம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு. சில குடும்பத்திலே சில காரியங்கள் உண்டு. கர்த்தர் தரிசனத்து மூலியமா பேசியிருப்பார், சொப்பனத்து மூலியமா பேசியிருப்பார், தீர்க்கதரிசி மூலியமா பேசியிருப்பார், செய்தி வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை மூலியமாக பேசியிருப்பார். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு அனுபவங்கள் உண்டு. சில குடும்பத்திலே ஆவியானவர் திட்டமாக இதயத்துக்குள்ளே பேசிட்டு இருப்பார். நீ இருக்கிற இடம் சரியில்லை, அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போ. நீ இருக்கிற இடம் ஒரு தீட்டான இடம், ஒரு அருவருப்பான இடம், ஒரு அசுத்தமான இடம், அது ஒரு விக்கிரகம் நிறைந்த இடம், இது ஒரு சாபத்துக்குள்ளான இடம். இந்த இடத்துல இருந்தா உன்னுடைய வாழ்க்கை கெட்டு போயிடும், இந்த இடத்துல இருந்தா உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்காது, இங்கேருந்து நீ புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லி சில குடும்பத்திலே ஆவியானவர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பேசக்கூடிய வார்த்தைகள். இப்ப நம்ம சிம்பிளா சொல்லுவோமே, ஒரு குடும்பத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரன்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. வாரம் வாரம் சம்பளம் வாங்குறாங்க. வாரம் வாரம் சம்பளம் வாங்கிட்டு சனிக்கிழமை ஆனா நேரா ஒயின் ஷாப் போயிருந்தாங்க. இருக்கிற எல்லா பணத்தையும் காலி பண்ணிட்டு வந்துருந்தாங்க. வீட்டுக்கு வரும்போது பார்த்தா மறுபடியும் கையில காசு இல்லை. என்னன்னு கேட்டா, தண்ணி அடிச்சுட்டு அந்த ஆள் அங்க விழுந்து கிடந்து எல்லா பணத்தையும் காலி பண்ணியாச்சு. உடனே வீட்டில் சொல்லுவாங்க, அந்த இடத்துல நீங்கள் போகாதீங்க, அந்த இடத்துக்கு போகாதீங்க, உங்கள் ஃப்ரெண்டு சரியில்லை, அது சரியில்லை, இது சரின்னு சொல்லி வீட்டில் நிறைய ஆலோசனை சொல்லுவாங்க. ஆனால் நம்ம மக்கள் என்ன செய்வாங்க, மறுபடியும் அதே இடத்து தான் புறப்பட்டு போவாங்க. சனிக்கிழமை சம்பளம் வாங்கினா மறுபடியும் அங்கேயே புறப்பட்டு போயிடுவாங்க. இதே போல தான் நிறைய காரியங்கள். சில இடத்துக்குள்ள போயாச்சு அப்படின்னா சில தீட்டான காரியங்கள் இருக்கும். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு. அதுல 3 பாயிண்ட் வருதுல்ல, அதை கொஞ்சம் நிப்பாட்டி பார்ப்போமே. நீ உன் தேசத்தையும், சில இடத்துக்குள்ளே விக்கிரகத்தினுடைய கிரியைகள் அதிகமா இருக்கும். கர்த்தருடைய ஆவியான திட்டமா பேசிட்டு இருப்பாரு, இந்த இடத்துல இருக்க வேண்டாம், இந்த இடத்தை விட்டு நீ புறப்பட்டுரு அப்படிம்பாரு. அங்க பார்த்தா சொந்த வீடா இருக்கும், சொந்த விவசாயம் இருக்கும், எல்லாம் இருக்கும். சில இடத்துல அங்கதான் பணம் நிறைய வந்துட்டு இருக்கும், லட்சக்கணக்கா சம்பளம் வந்துட்டு இருக்கும், நிறைய பணம் வந்துட்டு இருக்கும். ஆனா கர்த்தருடைய ஆவியான் சில குடும்பத்துல திட்டமா பேசிடுவாரு, ஐயா நீ இருக்கிற இடம்
சரியில்லை. நீ உன் தேசத்தையும், அவங்க இருக்கிற தேசம் ஒருவேளை சரியில்லை அப்படின்னா அங்கேருந்து நீ புறப்படு அப்படின்றாரு. 2வது இனத்தையும். இப்போ சில குடும்பங்கள் எப்படி இருக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏன் அடிக்கடி தடுமாற்றம், ஏன் வளர முடியல, ஏன் போராட்டம், ஏன் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை எங்கேருந்து வருது அப்படின்னா, சொந்தக்காரங்க மூலியமா பிரச்சனை வரும், வீட்டில் இருக்கிறவங்க மூலியமா பிரச்சனை வரும், அந்த ஊரில் உள்ள ஜனங்கள் மூலியமா பிரச்சனை வரும். அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, தேவன் அனுமதிக்காத சில இடத்துல சில குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அந்த இடத்துல இருக்கும்போது கர்த்தருடைய பாதுகாப்பு அங்க இருக்காது. சில இடத்துல தேவன் இங்கிருந்து வெளியில புறப்பட்டுரு அப்படிம்பாரு. ஆனா நம்ம மக்கள் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. இதே உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணுமா? இப்ப எனக்கு கர்த்தருடைய கிருபையினால 2015ல ரொம்ப கடன்ல கஷ்டப்பட்டேன். 2016ல சொந்த ஊரை விட்டு கிளம்பி போயிட்டேன். 40 நாள் பாஸ்டிங் போடும்போது சர்ச்சில் எனக்கு ஒரு கோயில் குட்டியார் வேலை இருக்கு அப்படின்னாங்க. நான் போறேன்ட்டு கிளம்பி வந்தேன். கர்த்தர் தரிசனம் காமிச்சாரு. அப்படியே எனக்கு தலையிலேருந்து கால் வரைய ஃபுல்லாக அபிஷேகம் நிரம்பி, தலையிலேருந்து உச்சங்கால் வரைய ஃபுல்லாக அபிஷேகம் தான். அடுத்தாப்புல சாவி கொடுக்காரு. எனக்கு உடனே ரொம்ப சந்தோஷம். எப்படின்னா என்னைய ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரு. அதே போல் மறுபடியும் அடுத்தாப்புல அபிஷேகம் பண்ணார். மறுபடியும் முழு நேரம் ஊழியத்துக்கு வந்தேன். பைபிள் காலேஜ் படிக்க கர்த்தர் கிருபை செஞ்சார். அதுக்கப்புறம் மறுபடியும் கர்த்தர் சில காரியங்கள் வெளிப்படுத்தியிருக்காரு. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேஜ் கீழ்ப்படிய அடுத்த தரிசனம் கொடுத்து கூட்டு போயிட்டு இருப்பாரு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சில நேரத்தில் சில தரிசனம் கொடுப்பாரு, சொப்பனத்து மூலியமா பேசுவாரு, தீர்க்கதரிசி மூலியமா பேசுவாரு, வார்த்தை மூலியமா பேசுவாரு. நம்ம வாழ்க்கையில எங்கேயாவது கர்த்தரை விட்டு நம்ம தள்ளி போயிருக்கிறோம் அப்படின்னா அதையும் பேசுவார். நம்முடைய தேவன் நம்ம கூட பேசுவார். 24 மணி நேரத்தில் நம்ம எந்த சூழ்நிலையும் சரி நம்ம கூட தேவன் பேசுவார். நான் கையில் பைபிள் எடுத்து வாசித்தது அது எனக்கு ஒரு பெரிய கிஃப்டாக இருந்துச்சு. எப்படின்னா, நான் எப்போ கையில் பைபிள் எடுத்து உட்காந்து வாசித்துட்டு இருந்தாலும் அந்த வசனத்து மூலியமா என் கூட பேசிட்டே இருப்பார். அந்த வசனத்து மூலியமா பேசும்போது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றதுக்கு எனக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. சில குடும்பத்திலே அதிகாலையில் இணைந்திருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில கையில பைபிள் எடுத்து வாசிக்கிற ஒரு பழக்கம் உண்டா? தேவனை தேடுற ஒரு பழக்கம் உண்டா? வேதத்தை நேசிக்கிற ஒரு பழக்கம் உண்டா? ஏன்னா வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு தான் மிகுந்த சமாதானம், மிகுந்த மன மகிழ்ச்சியெல்லாம் இருக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் வேதத்தை நேசிக்காமல் ஃப்ரெண்டை நேசிக்கிறது, அப்புறம் வேற யாரையும் நேசிக்கிறது, அப்புறம் அந்நிய நோத்தில் போய் திருமணம் முடிச்சுட்டு போகிறது, அப்புறம் விக்கிரத்துக்குள்ளே போகிறது, அப்புறம் வாழ்க்கை பார்த்தா பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்கும். பாலடைஞ்ச பங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு நரக வாழ்க்கையாக இருக்கும், ஒரு வேதனையான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, சில இடத்துல தீட்டான காரியங்கள், சில இடமே தீட்டான காரியமாக இருக்கும். அந்த இடத்துக்குள்ளே போய் நான் இங்கே தான் இருப்பேன், இப்படி தான் இருப்பேன்னு சொல்லி சில குடும்பத்தில் மல்லு கட்டிட்டு இருப்பாங்க, வைராக்கியமாக இருப்பாங்க. நான் இங்கே தான் இருப்பேன், எத்தனை வருஷம் நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படிம்பாங்க. 2019 ஒரு இடத்துல என்னைய செய்தி கூட்டிருந்தாங்க. செய்தி முடிஞ்சு போகும்போது ஒரு சகோதரி இந்த மாதிரி குடும்பத்தில் பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்கள்ட்ட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசிட்டு இருந்தேன். அப்போ ஒரு காரியம் கேட்டேன். உங்கள் வாழ்க்கையிலே தேவன் உங்களுக்கு ஒரு தரிசனம் கொடுத்தாருல, அந்த தரிசனத்தை நீங்கள் கீழ்ப்படிஞ்சீங்களா? நீங்கள் அந்த பொறுத்தனை நிறைவேற்றிட்டீங்களா அப்படின்னு சொல்லி சில பாயிண்ட் பேசிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, எனக்கு மிஷினரியாக போகிறக்காக கர்த்தர் அழகாக வெளிப்படுத்தினார். அந்த ஊர் பேர், எந்த இடத்துல போகணும் எல்லாமே வெளிப்படுத்திட்டார். திட்டமாக வெளிப்படுத்திட்டார். கண்டிப்பாக போகணும்னு சொல்லி வெளிப்படுத்திட்டார். 2 முறை வெளிப்படுத்திட்டார். ஆனால் இவங்க கிளம்பி போகலை. அப்புறம் ஃபேமிலியில் சொந்தக்காரங்களை மேரேஜ் முடிச்சுட்டாங்க, ரிலேஷன் கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2 பையன் இருக்கான். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா கணவன் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் அந்த அக்கா வாழ்க்கை கண்ணீராக மாறிட்டு, ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த அக்காவை நான் பார்க்கும்போது, என்னோட வாழ்க்கையில் ஒரு 10 வருஷம் முன்னாடி இப்படி தரிசனம் கொடுத்தார் வாலிப வயசில் மிஷினரியாக போகிறக்கு எனக்கு காலிங் வந்துச்சு. அந்த ஊரையும் சொன்னார். ஆனால் நான் போகலை. நான் எங்களுடைய ஃபேமிலியில் சொந்தக்காரங்களாம் கல்யாணம் முடிச்சிட்டேன். விரும்பி கல்யாணம் முடித்தேன். எனக்கு 2 பையன் இருக்கான். ஆனால் விரும்பி கல்யாணம் முடித்த மாப்பிள்ளை மட்டும் கூட இல்லை அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவன் காமிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போகலை. தேவன் விரும்பாத ஒரு இனத்தை, ஒரு ஜனத்தை, இல்லை சொந்த பந்தம் சொல்லலாம், அங்கே கல்யாணம் முடிச்சு அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு அப்படின்னு சொல்லி போட்டு சொந்த பந்தத்தில் கல்யாணம் முடிச்சு இருந்திருக்காங்க. ஆனால் ஒரு 2-3 வருஷங்களுக்கு தாண்டி பார்க்கும்போது குடும்பத்துக்குள்ள பிரிவினை வந்துட்டு லாஸ்ட்டு பார்த்தா ஒரு ப்ரேயர் சென்டரில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இருதயம் ஃபுல்லாக பாரம். நல்லா ஜெபிக்கிற சகோதரி தான், நல்ல தரிசனம் பார்க்குற சகோதரி தான், நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற சகோதரி தான், பரிசுத்தமாக வாழ்கிற சகோதரி தான், தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட சகோதரி தான். ஆனால் தேவ திட்டத்தை விட்டு வழி விலகி அது அவங்களோட வாழ்க்கையில கண்ணீரா மாறிட்டு. அந்த கண்ணீர் ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனுக்காக நான் வாழ்வேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணி, எனக்கு அபிஷேகம் வேணும், நான் உமக்காக ஓடுவேன், வாலிப வயசுல நான் உமக்காக வேலை பார்ப்பேன்னு சொல்லி கேட்டு அபிஷேகத்தை வாங்கி தரிசனத்தை பெற்றுக்கொண்டு அதை மட்டும் செய்யல. இதை ஏன் உங்களுக்கு காலையில் சொல்றேன் அப்படின்னா, சில வீட்டில் தரிசனத்தை கொடுத்துருவாரு, அவங்க அதுக்கு கீழ்ப்படிந்தாங்களா அதுதான் முக்கியம். இப்போ எனக்கு 2016 ஒரு சர்ச்சில் ஒரு கோயில்கிட்ட வேலை கொடுத்தாரு. தரிசனமா அழகா வெளிப்படுத்தி கொடுத்தாரு, அபிஷேகம் பண்ணினாரு, சாவியும் கொடுத்தாரு. நான் உடனே ரொம்ப சந்தோஷமா போனேன். அந்த மகிழ்ச்சிலாம் எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. இதையே உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னா 2016 போனேன். இன்னைக்கு பார்த்தா 2026 ஆயிட்டு. இன்னைக்கு பார்த்தா கர்த்தருடைய கிருபையினால வசனத்தை போதிக்கக்கூடிய கிருபை தந்திருக்காரு, அபிஷேகம் பண்ணியிருக்காரு. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு 10 வருஷம் முன்னாடி கடந்து போய் பார்த்தா தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து புறப்பட்டு போனேன். அவ்வளவுதான். எனக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா நான் 11 வயசுல வேலைக்கு போயிட்டேன். ரொம்ப கையில பைபிள் எடுத்து வாசித்தா எனக்கும் புரியாது. நானும் எல்லாரும் போலதான். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? 2016 சர்ச்சில் போய் வேலைக்கு போனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பைபிள் காலேஜ் படிக்க தேவன் கிருபை செஞ்சார். கர்த்தருடைய கிருபையினாலே பிடி வரைய படிக்க தேவன் கிருபை செஞ்சார். 4 டிகிரி வாங்க கர்த்தர் கிருபை செஞ்சார். இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போகும்போது 6ஆம் கிளாஸ் இருந்த என்னைய பைபிள் காலேஜ் படிக்க 5 வருஷம் பைபிள் காலேஜ் படிக்க, ஆன்லைன் மூலியமாக இன்னுமாக போய் படிக்க, தங்கியிருந்து படிக்க எல்லாம் தேவன் கிருபை செஞ்சார். பிஷப் மூலியமா பட்டம் எல்லாம் தேவன் கொடுத்த கிருபை. ஆனா இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, 2016 புறப்பட்டு போ அப்படின்னாருல அந்த கோயில் விட்டியார் வேலைக்கு, சந்தோஷமா புறப்பட்டு போனேன். சர்ச்சில் ஆலய பணி வேலை. அன்னைக்கு தேவனுக்காக பக்தி வைராக்கியமா புறப்பட்டு போனேன். அந்த ரவிராஜ் தான் 2026 உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அப்ப தேவனுக்காக யாரெல்லாம் புறப்பட்டு போறாங்களோ அந்த சந்ததியை ஆசீர்வதிச்சிருவாரு. இப்ப இந்த காலவேளையில நீங்க யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, சில இடத்துல சில தீட்டான காரியங்கள் இருக்கும். அந்த இடத்துல நீ போகாத, அங்க இருக்காத, அங்கேயிருந்து கிளம்பிடு அப்படிம்பாரு. நம்ம மக்கள் யாராவது கேட்பாங்களா? கேட்கவே மாட்டாங்க. நான் அங்கேயே இருப்பேன், எனக்கு அங்கதான் நல்லா இருக்கு, எனக்கு அங்கதான் சம்பளம் வருது, எனக்கு அங்கதான் லட்ச லட்சமா வருது. அந்த இடத்துல ஜனங்கள் பார்த்தா ரொம்ப மோசமான ஜனங்களா இருப்பாங்க. ரொம்ப அக்கிரமம் நிறைந்த ஒரு பகுதியா இருக்கும். அந்த இடத்துல ரொம்ப தீட்டான சில பாவத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏசாயா 52ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு. ஒருவேளை கையில பைபிள் இருந்தா நீங்க எடுத்து எழுதி வைத்துக் கொள்ளலாம். ஏசாயா 52:11 அழகா எழுதப்பட்டிருக்கு. புறப்படுங்கள் புறப்படுங்கள். அப்போ புறப்படுங்கள் புறப்படுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா,
அவ்விடம் விட்டு போங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள். அசுத்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விக்கிரகம் ஒரு அசுத்தம் தான். சீ என்று வெறுக்கணுமா விக்கிரகத்தை? சில குடும்பத்துல ஏன் ஆசீர்வாத தடை என்ன பிரச்சனை அப்படின்னா, சில விக்கிரகத்துக்குள்ள போய் மல்லு கட்டிட்டு கிடப்பாங்க. நான் இங்கதான் இருப்பேன், எனக்கு இங்கதான் எல்லாமே இருக்கு, சொந்த வீடு இருக்கு, கொஞ்சோண்டு ஒரு 2 சென்ட் இல்ல 3 சென்ட் இடமா இருக்கும், இல்ல ஒரு 5 லட்ச ரூபா இல்ல ஒரு 10 லட்ச ரூபா இடமா இருக்கும், இல்ல ஒரு 20 லட்ச ரூபா இடமா இருக்கும். சில இடத்துல சில தீட்டான காரியங்கள் இருக்கும். புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள். அசுத்தம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு அப்படின்னாலே அது நம்முடைய வாழ்க்கையில தொடருதா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிச்சு பார்க்கணும். புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரிங்கள். அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரிங்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, கர்த்தருடைய பாத்திரத்தை நம்ம சுமக்கும் போது சில தீட்டான இடம், சில அருவருப்பான இடம், சில அசுத்தமான இடம் சில இடத்திலே இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரிங்கள். அப்ப ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்னா அதுல 2 பாயிண்ட் இருக்கு. அதன் நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரிங்கள். இன்னைக்கு எல்லா இடத்துலயும் என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு? ஏன் பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா, சில இடத்தை விட்டு புறப்பட மாட்டாங்க. ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே புறப்பட்டு போ, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னாரு. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னாரு. அதே போல புறப்பட்டார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, ஏன்னா கீழ்ப்படியும் போதுதான் பெரிய ஜாதியாக்குறாரு. உன்னை ஆசீர்வதித்து, ஏன்னா கீழ்ப்படி ஆரம்பிச்சிட்டப்பா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கிடுவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், ஏன்னா நீ என் பிள்ளைய மாறிட்ட, நீ என் சத்தத்துக்கு செவி கொடுத்துட்ட, நீ கீழ்ப்படிஞ்சிட்டல்ல, புறப்பட்டு போச்சுன்னா புறப்பட்டு போயிட்டல்ல, உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்கிடுவேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப அப்படிங்கிறார். இதெல்லாம் சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றாரு, உன்னை யாராவது ஆசீர்வதிச்சாங்க அப்படின்னா நான் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிச்சுருவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை யாராவது கஷ்டப்படுத்துறாங்களோ இல்லை சபிக்கிறாங்களோ அப்படின்னா அந்த குடும்பத்தை நான் சபிச்சிருவேன் அப்படிங்கிறார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இப்ப இன்னைக்கு காலவெளியில என்ன தெரியுமா செய்தி? கீழ்ப்படுகிற ஜனங்களுக்கு ஆசீர்வாதம். யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, உங்க இருதயத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியான சில காரியங்கள் பேசி கொண்டிருப்பார். நீ இதுல இருந்து இன்னும் புறப்படாம இருக்கப்பா, நீ இந்த பகுதியில இருந்து இன்னும் வேறு பிரிக்காம இருக்க, நீ இந்த பகுதியில நீ இன்னும் சிக்கிட்டு இருக்க, நீ இந்த காரியத்தில் அகப்பட்டிருக்க, நீ இந்த காரியத்துல சிறையிருப்புல இருக்க, இதுல இருந்து நீ இன்னும் வெளியில வரல அப்படிம்பாரு. இந்த இடத்துல இருந்து புறப்பட்டு வெளியில வா அப்படிம்பாரு. சில குடும்பத்துல இந்த படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம், காலேஜ் எல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் சம்பளம் வேணும், கல்யாணம் முடிய முன்னாடி ஒரு நல்ல வேலை பார்க்கணும். சில குடும்பத்துல வேலைக்கு போயிடுவாங்க. படிக்கும்போது தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்துருவாங்க, ஸ்கூல் படிக்கும்போது தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்துருவாங்க கஷ்டப்பட்டு. ஆனா வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஃப்ரெண்டோட நல்ல தேவனுடனே எச்சரிப்பாரு. உன்னை நான் எப்படி வளர்த்தேன், உன்னை ஆலயத்தில் வச்சு நான் உன்னை எப்படி வளர்த்தேன், நீ என்ன செஞ்சுட்டு இருக்க, நீ தேவையில்லாத இடத்துக்கு போறிய அப்படின்னு சொல்லி தேவன் துக்கப்படுவார். அந்த இடத்துக்கு போகாத, அங்க செய்ய, அங்க போகாத, அவங்கள்ட்ட பழகாத அப்படின்பாரு. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யாரெல்லாம் மறுபடியும் அங்கிருந்து புறப்படுறாங்களோ அந்த குடும்பம் ஆசீர்வாதம். அப்ப தேவனுடைய சத்தத்துக்கு யாரெல்லாம் செவி கொடுக்குறாங்களோ அவங்க வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். அப்ப நீ காலவேளை செய்தி என்ன அப்படின்னா, ஒரு குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்படுது அப்படின்னா, சில காரியங்கள் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துற காரியமா இருக்கும். அந்த இடத்துல இருந்து வெளியில வந்தாதான் நம்மளை சுத்திகரிக்க முடியும். அதான் புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு புறப்படுங்கள், அசுத்தமானதை தொடாதீர்கள், கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்களே,
அது நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரிங்கள். அதுலேருந்து வெளியில வந்தாதான் சுத்திகரிக்க முடியும். அதனால சில நேரத்திலே சில குடும்பத்திலே ஏன் பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா, அவங்க இருக்கிற இடமா இருக்கலாம், இல்ல இருக்கிற ஜனமா இருக்கலாம், இல்ல தகப்பனுடைய வீடா இருக்கலாம். எதுனாலும் இருக்கலாம். சில வீட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, தகப்பனுடைய சொத்துலாம் எனக்கு வேணும், வேற யாருக்கும் போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே போய் செட்டில் ஆயிருவாங்க. அப்படியும் சில குடும்பம் உண்டு. எதுக்காக போனாங்க அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது, அந்த சொத்துக்காக போயிருப்பாங்க. அவங்க இதயத்துல ஃபுல்லா சொத்து மேலதான் இருக்கும். ஆனா பார்த்தா அம்மா அப்பா வீடுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி நிறைய பாயிண்ட் நம்ம சொல்லலாம். ஸ்பிரிச்சுவல்ல நம்ம பார்க்கும்போது நம்ம இருதயம் எதை சார்ந்து இருக்கு? அம்மா அப்பாட்ட உண்மையா அன்பு இருந்தா பரவாயில்ல. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பணம் இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி போயிட்டு இருக்கு. பணம் இல்லைன்னா போட்டுட்டு போயிருந்தாங்க, இல்லைன்னா முதியோர் இடத்துல கொண்டு போய் சேர்த்துதாங்க. எனக்கு ஒரு 78 வயசு ஒரு ஒரு அம்மா எனக்கு அடிக்கடி சில இடத்துல கூப்பிடுவாங்க. அவங்க ஒரு முதியோர் இடத்துல இருக்காங்க. அவங்களுக்கு சொத்துல ஏகப்பட்டது இருக்கு. ஒரே ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சு கொடுத்துச்சு. அப்புறம் பேரன் இருக்கான். அந்த பேரனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12, 13 வயசு ஆகுது. எல்லாம் செட்டில் தான். அந்த அம்மா ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்தனால அவங்கள கொண்டு போய் எங்க சேர்த்துட்டாங்கன்னா ஒரு முதியோர் இடத்துல கொண்டு சேர்த்துட்டாங்க. அந்த அம்மா எனக்கு ஃபோன் பண்ணும். ஐயா, இங்க எனக்கு எதுவுமே வசதி இல்லை. என் பிள்ளையும் பேச மாட்டேக்கா, என் பேரனும் பேச மாட்டேக்காங்க. எனக்கா கொஞ்சம் ப்ரேயர் பண்ண, நிம்மதியே இல்லை மங்கல்ல. இருக்கிற இடமும் சரியில்லை. அவங்களுக்கு பார்த்தா சொத்து இருக்கு. அப்போ ப்ரேயர் பாயிண்ட்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு இன்னும் கொஞ்சம் சொத்து வர வேண்டியிருக்கு, அதை கொடுத்தாதான் என் பொண்ணு வந்து என்னை கூட்டு போவா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த சொத்து வந்தாச்சுன்னா அம்மாவை கூட்டு போயிடுவாங்களாம். அப்போ அது வரையும் வெயிட்டிங் போட்டு வச்சுருக்காங்க. நிறைய குடும்பத்தில் சொத்துக்காக, நகைக்காக, பொருளுக்காக, மண்ணுக்காக இது மேலேயே மைண்ட் போயிட்டு இருக்கும். தேவன் சில குடும்பத்தோடு பேசி கொண்டிருக்கார். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனை வீட்டையும் விட்டு புறப்பட்டு, ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சாருப்பா. இன்னைக்கு சில வீட்டுல பணம் இருக்கு, நகை இருக்கு, சொத்து இருக்கு அப்படின்னு தகப்பனுடைய வீட்டுல வந்து செட்டில் ஆயிடுவாங்க. கேட்டா எங்க அப்பா எங்க அம்மா அப்படிம்பாங்க. நிறைய இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை உண்டு. வீட்டுல யாருக்குமே தெரியாம வந்து செட்டில் ஆயிடுவாங்க. 45ஆம் சங்கீதத்துல ஒரு முக்கியமான ஒரு வசனம் இருக்கு. அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரிஞ்சால் நலமா இருக்கும். குமார்த்திய கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. குமார்த்திய கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. பிரச்சனை எங்க ஆரம்பிக்கு அப்படின்னா, உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு. சில குடும்பம் திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கணவன் மனைவிக்குள்ள ஏன் பிரச்சனை வருது, ஏன் டைவர்ஸ் ஆகுது, அதுக்கெல்லாம் மூல காரணம் இந்த வசனம் இருக்கு. 45ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் எழுதப்பட்டு, குமாரத்திய கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே தேவன் ஆபிரகாமை அழைத்து, நான் உனக்கு காமிக்கிற தேசத்துக்கு நீ போ, உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ அப்படிங்கிறார். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதுதான், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கிடுவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படிங்கிறார். நீ ஆசீர்வாதமா இருப்பப்பா அப்படிங்கிறார். தேவன் நம்ம கூட பேசும்போது சில வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இப்ப என்னுடைய வாழ்க்கையில ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய காரியத்து மூலியமா பேசியிருக்காரு. அடுத்து எடுத்து போயிட்டே இருப்போம். சொன்ன உடனே கிளம்பி போயிரும். புறப்பட்டு போ அப்படிம்பாரு. உடனே கீழ்ப்படிந்து உடனே புறப்பட்டு போயிரும். அந்த கீழ்ப்படித சில காரியங்கள்
நமக்குள்ள இருக்க இருக்க ஆசீர்வாதம் தான். இந்த கடைசி காலத்துல கீழ்ப்படுகிற ஜனங்களை பார்க்க முடியல. எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வேணும், எல்லாருக்கும் கிருபை வேணும், எல்லாருக்கும் பரிசுத்தாவியால் நிரப்பப்படணும், எல்லாரும் வரங்கள் வேணும், எல்லாருக்கும் கனி வேணும், எல்லாம் வேணும். தகுதி இருந்தால் எல்லாமே கொடுத்துருவாரு. நம்ம கர்த்தரோட சத்தத்தை செவி கொடுத்தா எல்லாரும் கொடுப்பாரு. சில வீட்டுல சாதாரணமா நம்ம நார்மலா யோசித்து பார்த்தாலே தெரியும். எத்தனை குடும்பத்திலே நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதிச்சா ஆசீர்வதிக்கிறவர்களே ஆசீர்வதிப்பேன். இப்போ கடைசி காலத்துல நம்ம வாழ்றோம். நம்ம இருக்கிற இடத்துல பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க இருக்காங்க, முழு நேரம் ஊழியம் பண்றாங்க, மிஷினரி ஊழியம் பண்றாங்க. அவங்கள ஆசீர்வதிங்க, உங்க வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் சேர்ந்துரும். ஆனா நம்ம மக்கள் என்ன செய்வாங்க? உட்கார்ந்து ஏசிட்டு இருப்பாங்க, குறை சொல்லிட்டு இருப்பாங்க, ஊழியக்காரங்களை தப்பா பேசிட்டு இருப்பாங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க விரோதமா தூசணமா பேசிட்டு இருப்பாங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க விரோதமா தேவையில்லாத வார்த்தைகள் பேசிட்டு இருப்பாங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கண்ணியா மாறிடு, ஒரு ஆபத்தா மாறிடு, ஒரு சாபமா மாறிடு. அப்போ ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் முன்னாடி தான் வச்சிருக்காரு. சில இடம் சபிக்கப்பட்ட இடமா இருக்கும். சில நேரத்துல இந்த இடத்தை விட்டு கிளம்பிடு அப்படிம்பாரு, சொந்தத்தை விட்டு கிளம்பிடு அப்படிம்பாரு, தகப்பனுடைய வீட்டை விட்டு கிளம்பிடு அப்படிம்பாரு. தேவன் சொன்ன சத்தத்துக்கு எந்த குடும்பம் கீழ்ப்படிதோ அந்த குடும்பத்தை தான் ஆசீர்வதிக்கிறார். அந்த குடும்ப ஜாதி தான் பெரிய ஜாதி ஆகுது. அவங்களுடைய பேர் தான் பெருமைப்படுத்துறாரு. அவங்கள யாராவது கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னா நேர அந்த தண்டனை அங்க போயிருது. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவர்களை சபிப்பேன். அப்ப கர்த்தருடைய ஊழியக்காரங்களை யாராவது கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா அந்த பிரச்சனை அவங்க வீட்டுக்கு போயிருது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நம்ம தேவனோட வார்த்தை கீழ்ப்படியணும். நம்ம மற்றவங்களை தேவையில்லாம எதுவும் சபிக்கிற வார்த்தைகள் பேசக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிகள் அன்பு இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிற சொல்லிருப்பா. இணைந்துகிற குடும்பத்தை உங்கள் ரத்த கோட்டைகளை வேலடைங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரை போடுங்க. புது கிருபையால் நிரப்புங்க, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க, கிருபையின் வரலாறு நிரப்புங்க, ஞான வரலாறு நிரப்புங்க, தீர்க்க தரிசனம் வரலாறு நிரப்புங்க, ஆவிக்குரிய கனிகள்லாம் நிரப்புங்க, ஜெப அபிஷேகம் தாங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் வேலடைங்க. அவங்க இதயத்துக்குள்ள தேவ சமாதானம் நிரப்புங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கொடுக்கட்டும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிங்க. அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க, கையின் கீழ் ஆசீர்வதிங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்கப்பா, திருமண நாள் கொண்டாடுறாங்க. கர்த்தர் கடந்து விட்டு 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. காலை வேளையில் வியாபாரத்துக்கு போகிறாங்க, கம்பெனிக்கு போகிறாங்க, விவசாயத்துக்கு போகிறாங்க, டிரைவிங் லைனில் இருக்காங்க, ஆஃபீஸில் வேலை பார்க்காங்க, கம்பெனியில் வேலை பார்க்காங்க, கவர்மெண்ட் வேலை பார்க்காங்க, எல்லாரையும் உங்களோட ரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு ஜெபிக்கணும். எல்லா பலவீனத்திலும் நீக்கி பூர்ண சுகம் தந்து தீர்காயுசு தாங்க. கற்பத்தை நீங்க ஜெபிக்கிறப்ப கர்த்தர் மனம் இருங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி வராங்க, கர்த்தர் கூட இருங்க. தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலமா இணைந்த குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கட்டும். படிக்கிற பிள்ளைகள் உங்களுடைய கரத்தில் அப்படிடும் விசேஷ ஞானத்தில் நிரப்புங்க. எக்ஸாம் எழுத ஆயத்தமாயிட்டு இருக்காங்க, எல்லா விதமான வாசல் திறந்து விடுங்க. வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்க, எல்லா தேசத்துல ஜனங்களை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. இந்த நாளில் இணைந்துகிற குடும்பங்கள் உங்களுடைய கரத்தில் அப்படின்னா கடன் பிரச்சனை மாற்றித்தாங்க, குடும்ப பிரச்சனை மாற்றித்தாங்க, வேதனையோடு துக்கத்தோடு யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லா துக்கத்தையெல்லாம் நீக்கி போட்டுருங்க. உங்க கரத்தில் அப்படின்னா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் வேலடைங்க, மூடி மறைத்து பாதுகாத்துருங்க. இந்த நாளில் பிள்ளையோட மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க. இன்னைக்குள்ள தேவையில சந்திங்க. எந்த குடும்பத்துல புதுசா வேலைக்கு போறாங்களோ, வீடு கட்டுறது ஆசைப்படுறாங்களோ, கர்த்தர் வாசலை நிறைவேற்றித்தாங்க. வெளிநாட்டு போறக்கா ட்ரை பண்ண கர்த்தர் வாசல் திறந்தாங்க. உங்க ஜீவனுக்குள்ள எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கூட இருங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும்பா. எங்க வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு எங்கெல்லாம் கீழ்ப்படியிலையோ அந்த எல்லா குற்றத்தையெல்லாம் மன்னித்து கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். உங்களுடைய ஜீவனுக்களை தாழ்த்தி அப்படின்னு துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, 9363064181 என்ற நமது உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ண திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.